2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி வந்து அது மாதிரி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு. அவர் அவங்க சார் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க யூ டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக். இன்னைக்கு நான் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது. விஜய் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இதனால நிறைய பெண்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து போலியானது சொல்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுதுது. இல்ல அதேதான் இவங்க தலைவர் நீங்க கண்டிக்கிறீங்க. 2 வருஷத்துக்கு பொன்முடி வந்து அதுதான் சொல்றேன். பத்திரிகையாளர்கள் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது சார். பெண்கள் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவானதுதான். நீங்களும் ஒரு பெண்களுக்கு ஏதாவது போராட்ட கொடி தூக்கணும். நீங்க இப்படி தூக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ விஜய் வந்து கண்டிக்க தவறிட்டாரு. அவர் தலைவருக்கான பண்பு இல்லங்கிறீங்க. பொன்முடி அது மாதிரி அமைச்சர் பொன்முடி வந்து பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு. அவங்க தலைவரை கண்டிச்சதா எதுவுமே வெளில வந்திருக்காங்க. நீங்க கண்ணு தெரிவிச்சீங்களா? இன்னைக்கு நான் இந்த கம்ப்ளைண்ட கொடுக்க வந்திருக்கிறதுக்கான எசன்ஸ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு இந்த நான் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்க புகாரோட அந்த வேல்யூ உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்லைன் அபியூஸ், சோசியல் மீடியால அபியூஸ், ஆபாசமா பேசுறது, போட்டோஸ் ஆஃப் பண்றது, நம்மளை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்றது, இது ஒரு பெண்ணுக்கு எனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய பேருக்கு நடக்குது, இனிமேலும் நடக்கும். இதை தவிர்க்கும் விதமா நடந்துக்கணும். விஜய் அவர்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இதுதான் எனக்குள்ள எசன்ஸ். இதை பிரேக் பண்றதுக்காக நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பட் அது நம்ம இன்னொரு விஷயத்துல நம்ம பேசலாம். ஒரு நெறியாளர் மேடம், ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு வார்த்தைக்கு அனுப்பிச்சு நெறியாளர் ஒரு விவாதம் மேடம் நடக்குது. ஒரு எம்பி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அது வைரல் ஆயிடுது. அந்த நெறியாளருடைய ஒரு புகைப்படத்தை ஆபாசமாக வச்சு அவர் குடும்பத்தை பற்றி தான் பேசுறாங்க. இது யாருக்குனாக்கா ஆளுக்குரிய நம்ம இங்க வந்திருக்கிற திமுக இதை கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் புகார் கொடுக்க முடியுமா? அந்த கொடுக்கலாம் நான் கொடுத்திருக்கேன். அது போல கொடுக்கலாம். எல்லாருக்கும் இது ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயகத்துல யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் கொடுக்கறேன். இது ஏன் அவங்க கொடுக்கல, இது ஏன் இவங்க கொடுக்கலன்றதுக்கு நான் பதில் கொடுத்தா அது சரியா இருக்காது. கண்டிப்பா கொடுக்கணும். நான் கொடுக்கறேன். இன்னைக்கு கொடுக்கறேன். ஏன் நேத்து கொடுக்கல? இதுதான் நெறியாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் புகார் அளிக்க வந்தா ஏன் நேத்து வரல, ஏன் நீ முந்தா நேத்து வரல? மீட்டூல போய் ஒரு நிமிஷம் சார் பிளீஸ் வெயிட். மீட்டூல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஏன் ஒரு வருஷமா சும்மா இருந்துட்டு கொடுக்குறீங்க? ஏன் டிவோர்ஸ் ஃபைல் பண்றீங்க? ஏன் 10 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்றீங்க? இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல தவிருங்க. ஒரு பெண்ணுக்காக நில்லுங்க. நெறியாளர்கள் ஒரு பெண் ஒரு புகார் அளிக்க வந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணை மதித்து அவங்க புகார் கொடுக்க வந்த எசன்ஸ் என்ன அதை மட்டும் தான் எடுக்கணுமோ ஒழிய அவங்க முந்தா நேத்து வரல, நேத்து வரல, நேத்து அந்த கட்சியில இருந்தாங்க, நாளைக்கு இந்த கட்சியில இருக்காங்கன்றது இது அனாவசியமா நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம் ஆன்லைன் அபியூஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸை கண்டிக்கணும். விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கணும். தேங்க்யூ.